ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டிங் தான். மாங்காய் பழத்தை செய்கிற புட்டிங் தான். ரொம்ப சிம்பிளாக தான், அகரெல்லாம் இல்லாமல் நான் அப்படியே வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு நல்லா பழுத்த பழம் மாங்காய் பழத்தையும் தேவைக்கேற்ப சர்க்கரை, கொஞ்சமாக பால், ஒரே ஒரு டீஸ்பூன் இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது தான். வேறு எதுவுமே ஜாஸ்தி இல்லை. பழத்தை நல்லா மேலே இருக்கிற தோலை சீவிட்டு சின்ன சின்ன அரைச்சிட்டு மிக்ஸில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன் பால் ஊற்றுறோன்னா, நம்ம அந்த மேங்காய் அப்படியே அரையாது. அந்த கொஞ்சமாக பால் ஊற்றினா தான் நல்லா அரையும். அதுக்காகத்தான். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கனமான பாத்திரம் வச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை முழுக்க அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வச்சுட்டு விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. நம்ம பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டணும். ஏன்னா கைவிட்டு அங்கே கட்டிப்பட்டுரும், அதோடைய டேஸ்ட் போய்டும், அந்த புட்டிங்கோட இது போயிடும். அப்புறம் நல்லா சுண்டி வரும்போது ஒரு கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு சுண்டி வரும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றிட்டு நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே வரணும். அந்த பச்சை வாசனை போகணும், ப்ளஸ் அது கெட்டி பதம் வரணும். அதுக்காகத்தான் கைவிடாமல் கிண்டணும். அது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப அந்த டேஸ்ட்டாக வரும். இதுக்கு சென்டர் ஒரு விஷயம் பேசலாமா? உங்களுக்கு இப்படி நடந்திருக்குதா சொல்லுங்கள். நம்ம ஏதோ ஒரு விஷயம் நினச்சிருப்போம், ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்போம். நம்ம நல்லது நினச்சா தான் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. ஆனால் கெட்டது நினச்சா அடுத்த நிமிஷம் நடந்துடும். இப்போ நம்ம நல்லதுன்னா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு பொருளை வாங்கினோமாவும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா, அது உண்மையாக நம்ம எவ்வளோ தான் அது நல்லது நினச்சாலும் நமக்கு அது உண்மையாக நடக்காது. அது நீ எப்போ நினச்சிக்கோ, வாழ்க்கையில் முன்னேறணுமோ ஒரு துணி வாங்கணுமோ நடக்கவே நடக்காது. ஆனால் அதே ஒரு விஷயத்தை நம்ம சும்மா ஒரு யோசனை வந்திருக்கும், இன்னும் நம்ம நல்லா இருக்கிறோமே, பசங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்ச உடனே பசங்களுக்கு உடம்பு சரியாதாயிடும், நம்மளுக்கு உடம்பு சரியாதாயிடும். காசு கையில் வச்சுருந்தா நல்ல விஷயம் வாங்கணுன்னா அது நடக்காது. அதே தொலைஞ்சு போகிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கெட்டதுக்கு செலவு படுத்துனா ஃபஸ்ட்டு அது செலவாயிடும். இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை உங்களுக்கும் நடக்குதான்னு சொல்லுங்கள். பாருங்கள், கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கும்போது அந்த கெட்டியாக வரும். அப்படியே நம்ம போடும்போது அந்தளவுக்கு அப்படியே தனியாக விழக்கூடாது. அது ஏன்னா அது நம்ம போடும்போது அப்படியே கெட்டியாக பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் அது விழாது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி விழும். அதுதான் ரொம்ப தண்ணியாக ஊற்றி இது பண்ணால் ரொம்பவே கஷ்டம். அப்புறம் ஒரு சின்ன பவுல் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். அதை புட்டிங் நான் 1 hour ஃப்ரீசரில் நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 hour இல்லை 1.5 hourக்கு அப்புறம் எடுத்து சும்மா அந்த சைடில் நம்ம அந்த கத்தியை வச்சு எடுத்துடணும். ஏன்னா அது ஒட்டிகிட்டு இருக்கையில். ஆனால் ஃபஸ்ட் டைம் தட்டும் போது கண்டிப்பாக எனக்கு வரல. ஏன்னா அது அந்தளவுக்கு அது நான் சரியாக இது பண்ணல. அப்புறம் நல்லா கத்தியை விட்டு சைடெல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு வந்துச்சு. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் அது 1 hour வச்சுருக்கணும். நான் பசங்க அது எடுன்னு சொல்ல நான் எடுத்துட்டேன். ஆனால் உண்மையாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ ஒரு மேங்கோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி, ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம வீட்டில் அகர் இல்லாமல் செஞ்சதால் தான் உண்மையாக அவ்வளோ நல்லா வந்துச்சு. அந்த அகர் கூட அது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், அது ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆடிச்சு. பசங்களாம் சாப்பிட்டு பார்த்து உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.